அது யார் கொடுப்பாங்கன்னா பிஜேபி மட்டும்தான். நான் சொன்னா உடனே வந்து அதே பிரச்சனை இவரை பத்தி சொல்லிட்டாரு, இந்த கட்சியை பத்தி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, 4 பேர் கிளம்பி வருவாங்க. இட்ஸ் a no brainer. பிஜேபி தவிர இது யாருமே செய்யணும். பிஜேபி தவிர யாரும் செய்யணும். 20% 30%. காக்னிசன்ட் கம்பெனி அமெரிக்காவில், அங்க சர்பனீஸ் ஆக்ஸ்லி ஆக்ட் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும். நீ அமெரிக்கால இருந்து நீ வெளிநாட்டுல போய் லஞ்சம் கொடுத்து நீ அங்க வேலை செஞ்சா பனிஷ்மெண்ட் அமெரிக்கா. காக்னிசன்ட் அங்க அமெரிக்கால பனிஷ்மெண்ட் வாங்கினா சிஇஓ ஃபயர்டு, ஒரு சீனியர் லீடர்ஷிப் ஃபயர்டு, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சேஃப்டி ஃபைன். எதுக்கு? இல்ல தமிழ்நாட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுத்து புது காக்னிசன்ட் பில்டிங் பணம் கொடுத்து வாங்கினாங்க. கம்ப்ளீட்லி ஃபயர்டு. இது நம்ம பேசலாம். ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அசம்பிளியில பேசுவாங்க. எவ்வளவு கரப்ஷன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. 10 தடவை அங்க போய் இங்க போ அங்க போய் இங்க போ சொல்லி 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 அதனால ஏன்னா அதிகமா ஒரு நேரத்தை எடுத்துக்கூடாது. 6:15 மணிக்கு நாம இருக்கும். நாம கலெக்டிவா as a group, it is our duty to present an alternate economic plan. கடைசியாக prohibition, ஆல்கஹால். இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஐயோ பிஜேபி காரங்க வந்து ஆல்கஹால் வேண்டான்னு சொல்றாங்க, ஆல்கஹால் வேண்டாம்னா எப்படி நாம அரசியல் பண்றது, எப்படி நாம ஓட்டு வாங்குறது, எப்படி நாம எலெக்ஷன் நடத்துறது, இவனுக்கு என்ன பண்ணுவான்னு வந்து ஆல்கஹால் வேண்டாங்கிறாங்க. ஸ்டாலின் அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா 2016 சொன்னாரு, நாங்க வந்த உடனே மது ஆடைகளை மூடுவோம். கனிமொழி அவர்கள், நாங்க நடத்துற மது ஆடைகளை மூடுவோம், 100% ப்ரொஹிபிஷன் கொண்டு வருவோம். இதெல்லாம் 2021 இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க. அப்போசிஷன் எலெக்ஷன் செலவு பண்றதுக்கு பணம் வேணும், இதெல்லாம் சொன்னீங்கன்னா யாரும் உங்களுக்கு பணம் கொடுப்பா? There is a big lobby which runs every party. You have to take money from them to run elections. 2021 கப்டி போயிட்டாங்க. ஏன்னா 10 வருஷமா நம்ம வெளியே இருக்கோம்ப்பா, பணம் இல்லை, எலெக்ஷன் நடக்கும். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தைரியமாக சொல்லிக்கிறோம், மதுவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கருவி இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி. Because we are not indebted to anybody. நம்முடைய மண்டல் தலைவர்கள் சாயந்தரம் போய் டாஸ்மாக் வெளியே நின்று 250 ரூபா பணம் 450 ரூபா பணம் வாங்கி பாக்கெட்ல போட மாட்டாங்க. எங்க கிளை தலைவர் டாஸ்மாக் வெளியே போய் சந்தில பொருள் நின்று அந்த முட்டை வைக்கிறவங்க 500 ரூபா வாங்கிட்டு வராங்க. நீங்க வாங்குறீங்க, உங்க ஒன்றிய செயலாளர் வாங்குறாரு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பாடி ப்ரூஃப் கொடுக்க வேண்டி வரும். தேவையில்லாம ஆர்குமெண்ட் வராது. தைரியமா சொல்றேன். Because we don't do it. We have the courage to say we will stop it. ஐயோ நீங்க பண்றீங்கன்னா உடனே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாகிடும். என்னையா நீங்க பேரலா கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சிட்டு தான் இருக்கிறீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சாமையா இருக்கிறீங்க. 10 மணிக்கு மேல ஒரு பார்ல வந்து நீங்க விற்கிற சரக்குல என்ன ஒரிஜினல் கம்பெனில இருந்து வர சரக்கா? அதுக்கு நீங்க QR கோடு போட்டிருக்கீங்களா? இல்ல போட்டு பார் கோடு போட்டு ட்ராக் பண்றீங்க? எவ்வளவு வருமானம், எவ்வளவு இல்லீகல்? 25% ஆஃப் தமிழ்நாடு ஆல்கஹால் சேல்ஸ் இஸ் செகண்டரி மார்க்கெட். அது டாக்ஸ் நெட்டுக்குள்ளேயே வர சைடு. எதுக்கு இன்கம் டாக்ஸ் 5 நாளா என்ன ரைட் பண்ணிட்டே இருக்காங்க சாராய அமைச்சர்? அவங்களே குழம்பி போய் இன்கம் டாக்ஸ் என்னையா அது உள்ள வந்து ஒரு பெரிய புதையல் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. நீ எவ்வளவு தூரம் ஆழமா போறது? அவருடைய நெக்ஸ்ட் கேட்பாங்க, நீ செந்தில் பாலாஜி ஊழல்வாதினா எப்படின்னா, நான் வெரி சிம்பிள். அண்ணே ஸ்டாலின் அண்ணே நீங்க தானே கரூர்ல வந்து சொன்னீங்க. இல்ல நீ முதல் குடும்பத்தை நீ ஊழல்வாதின்னு எப்படி சொன்ன? ஆனா உங்க பினான்ஸ் மினிஸ்டர் தானே சொன்னாங்க. ஒரிஜினல் டேப் என்ன போட்டாங்க? கண்டேர் வாங்க நிறைய கேட்பாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, we have come to that edge. இப்ப இல்லைன்னா எப்போ இல்லை. We have just come there. இதுக்கு மேல ஒரு கட்சியினுடைய உழைப்பு தமிழகத்தில் போட முடியாது. ஃபுல்லஸ்ட் பிரஷர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஃபுல்லஸ்ட் பிரஷர். இதுக்கு மேல I don't have energy. Many people don't have the energy. நான் எல்லாம் உருட்டி கிருட்டி மேல கொண்டு வந்து எஜ்ஜில் நிறுத்தியாச்சு. இப்போ உடைச்சாலும் அந்த பாறை. இந்த பாறை இப்ப நீங்க உடைக்கல அப்படின்னா மறுபடியும் அப்படி இழுத்து ஜகு மாதிரி இருக்கு. அதை இன்னொரு 10 வருஷம் இழுத்து 20 வருஷம். இந்த மேல நிறைய பேருக்கு எனர்ஜி இல்லை. ஐ திங்க் யூ சி பிளாக் ஹேர்ல ஒயிட் ஹேரா மாறிடுச்சு பாருங்க. துணைத் தலைவர் சீனியர் லீடர்ஸ் பாருங்க. எனக்கு பாருங்க எவ்வளவு ஒயிட் ஹேர். இந்த 2 இயர்ஸ்ல லாட் ஆஃப் ஒயிட் ஹேர்ஸ். அதெல்லாம் மறைக்க வேண்டியதா இருக்கு. எண்ணெய் போட்டு எல்லாம் பண்ணி உள்ள வச்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் டிராவல். இட் இஸ் கலெக்டிவ்லி ஐ திங்க் வி ஹேவ் டு பிரேக் இட் நவ். நம்மகிட்ட ஆர்ம் ஃபேக்டரிஸ் இருக்கு, நம்மகிட்ட நம்பர்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு, லாஜிக் இருக்கு, கிளீன் லீடர்ஷிப் இருக்கு. ₹1 கூட இது வரைக்கும் லஞ்ச லாபங்கள் இல்லாத இருக்கக்கூடியவர்கள் மேடையில் இல்லாமல் இருக்காங்க. We just need to give them an opportunity. ஒரே ஒரு யாராவது கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு கொடுக்குற. All we want is Tamil Nadu BJP one bloody opportunity in this state. Then revolution will happen. அதுக்கு நீங்க வந்து துணை இருக்கணும். நீங்க நம்பணும். You have to believe BJP